அது கண்ணு மாதிரி, அது பண்ண மாதிரி, அது சின்ன மாதிரி போத ஏத்துதுடா. ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு இது உங்கள் ஹவு டு டெக் தமிழ் சேனல்னா உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கான இந்த வீடியோ நம்ம எதாவது பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க மாதிரி டெம்ப்ளேட் எப்படி மேக் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இந்த டெம்ப்ளேட்டுக்கு வேலையான லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு தேவையான டெம்ப்ளேட்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த அப்ளிகேஷனோட ப்ரோ வெர்ஷன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் பேக்ரவுண்ட் செட் பண்ணிக்கோங்க பிளாக் கலரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக ட்ராக் பண்ணிடுங்க. அதாவது 30 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணி விட்டு ஜஸ்ட்டு டிக்கே கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அடுத்ததான் நீங்கள் பேக்ரவுண்டில், அதாவது நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த வீடியோ நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த கீர்த்தி சுரேஷ் ஸோ அவங்களோட வீடியோ ஒன்று இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை ஃபுல் சைஸில் வச்சுட்டு, அதாவது இந்த மாதிரி உங்களுக்கு யாரோட வீடியோலாம் வேணுமோ அவங்களோட வீடியோலாம் ஆல்ரெடி நீங்கள் எடிட் பண்ணி வச்சுட்டு அப்புறமா நான் இப்போ சொல்கிற மாதிரி அந்த மாதிரி வீடியோக்கெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் இன்ஸ்டா எடிட்டிங் சும்மா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஒரு டெம்ப்ளேட் இல்லைனா இமேஜ் ஆட் பண்ணிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கலர்ஃபுல் இமேஜ். ஸோ இந்த இமேஜ் உங்களுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னா கூகுளில் போய்ட்டு கலர்ஃபுல் இமேஜ் டவுன்லோட் கொடுங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டெவலப் ஆரம்பிச்சிடும். ஸோ அதை ஃபுல் சைஸில் வச்சுட்டு இன்னும் ஃபுல் பண்ணிக்கோங்க. கீழே எழுத்து தெரியுது. ஸோ டிக்கி கனெக்ட் பண்ணிட்டு பின்னாடி வந்துடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பிளெண்டிங் ஆப்ஷனில் ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ அந்த ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ ஸ்க்ரீன் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இமேஜை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருங்க. ஸோ நான் ஆஃபில் வச்சு தான் ட்ராக் பண்ணேன். ஸோ அதுக்கப்புறமா நீங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு இமேஜ் எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த பிளெண்டிங் ஆப்ஷனில், ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணி எடிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்துட்ருக்கேன். ஸோ நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இப்படி தான் உங்களுக்கு ப்ரிவ்யூ வரும். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு வீடியோ ஒன்று உள்ளே இம்போர்ட் பண்ணலாம். ஸோ அது அந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா, அதாவது இதுவே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணணும்ல, சும்மா விட்டால் நல்லா இருக்குமா. ஸோ அதுக்காக தான் அந்த வீடியோவோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அது லிங்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருப்பேன். ஜஸ்ட்டு நீங்கள் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த வீடியோவை நான் இம்போர்ட் பண்ணி ஃபுல் சைஸ் வச்சுட்டு அதை ஃபுல்லாக ட்ராக் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இந்த லவ் மியூசிக் ஸோ அது தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறமா அதை பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துடுங்க. ஸோ பிளெண்டிங் ஆப்ஷன் வந்துட்டு ஸ்க்ரீன் இருக்கும். ஸோ ஸ்க்ரீன் கொடுத்து டிக்கான கிளிக் பண்ணி விட்டுருங்க. இப்போ அந்த வீடியோவை நான் ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவும் நல்லாயிருக்கு. ஸோ நீங்கள் பார்த்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ நல்லா இருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு டெக்ஸ்ட் இம்போர்ட் பண்ணுறோம். அதாவது நம்மளோட வாட்டர் மார்க், நம்ம ஹவு டெக் தமிழ். ஸோ அந்த வாட்டர் மார்க் தான் நான் இது எப்படி ரெடி பண்ணுறேன்னு சொல்லிட்டு வீடியோ போடுறேன். ஸோ நீங்கள் பாருங்கள். நம்மளே இன்றைக்கி அந்த வீடியோ போடலாம் தான் இருந்தோம். ஸோ நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர், அதாவது டெய்லி கமெண்ட் பண்ணுற அவர் கேட்டிருந்தார். ஸோ எனக்கு இந்த மாதிரி ஒரு வீடியோ தேவைப்படுது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போன வீடியோ ஒன்று போட்டிருந்தோம், இன்ஸ்டா எடிட்டிங்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கேட்டிருந்தாரு. ஸோ அது அவருக்காக தான் இது. ஸோ நம்ம எடுத்துகிட்டு அந்த வாட்டர் மார்க்கை டபுள் பண்ணி, ஸோ ஒன்று வந்து ஓவர்லே கொடுத்து வச்சுக்கலாம். ஸோ இந்த ஓவர்லே கொடுத்தோம் அப்படின்னா, அதாவது நம்ம அங்கே ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்கேன். ஓவர்லே கொடுத்துட்டு 16 இல்லை 17 வச்சுக்கோங்க. டிக்கே கனெக்ட் பண்ணி வச்சுருங்க. ஸோ இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வீடியோ ரொம்பவும் நல்லா இருக்குன்னு சொல்லலாம். இது எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா நான் பார்க்குற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இந்த வீடியோ ரொம்ப நல்லா இருக்குதான் தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அது ரொம்பவும் முக்கியமான விஷயம். ஸோ இந்த டெம்ப்ளேட் லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். லிங்கை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த இன்ஸ்டா இமேஜ் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணி விட்டுருங்க. ஷேர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அப்படின்னா இப்போ எக்ஸ்போர்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் செட் பண்ணிக்கோங்க. சைஸ் செட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன குவாலிட்டி வேணுமோ அந்த குவாலிட்டி செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பல வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்பவும் இம்ப்ரூவாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்குமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கிரியேட்டரையும் உருவாக்குறதுக்கான ஒரு லைக் தான். ஸோ நீங்கள் கண்டிப்பாக லைக் போடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக லைக் போட்டிருப்பீங்க. இன்னும் லைக் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பரவாயில்ல. ஸோ உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு கமெண்ட்டுக்கான ஆன்சர்ஸுமே நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். இது கூட பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நண்பர் கேட்டிருந்தார், அவருக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இது போன்ற பல வீடியோக்கள் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட வரும் ஒரு பெல் பட்டனை அதை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆல் வியூவர்ஸ்.